ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்குள்ளையும் பச்சோந்தி எப்படி தன்னுடைய நிறத்தை முற்றிலுமாய் மாற்றுகிறதோ அப்படி உங்கள் உணர்வுகளையும் உங்கள் உருவங்களையும் மாற்றக்கூடிய சக்தியை உங்களுக்குள் நான் வைத்திருக்கிறேன். பச்சோந்தி கலர் மட்டும்தான் நான் மாறும், ஆனா உனக்குள்ள நான் கொடுத்திருக்கிற மறுரூபம் எல்லாத்தையுமே மாற்றும். பச்சோந்தி ப்ரௌனை பார்த்தா ப்ரௌன் வந்துடும், ரெட்டை பார்த்தா ரெட்டு வந்துடும், ஒயிட்டை பார்த்தா ஒயிட் வந்துடும். அப்படி நீங்க கூட சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை பார்த்தா ஐஸ்வர்யம். நண்புக்குரியவர்களே, இந்த நாளை கூட உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே தொடர்ந்து மறுரூபம், உயிர்த்தெழுதல், ஜீவன் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய வார்த்தை பேசும்படி நான் விரும்புகிறேன். நாம் என்ன சொல்லுவோம்? என்னோட வாழ்க்கையில் நான் நிறையா உயிரினங்களை பார்த்தெல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். சிங்கம் பாருங்கள், அந்த யானை அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும், ஒட்டகச்சிங்கம் அவ்வளோ உயரமாக இருக்கும். சிங்கம் வந்து இவ்வளவுக்கு தான் இருக்கும், ஒரு 4 அடிக்குள்ளே 3 அடிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அது வெளியில் வந்து அப்படி கர்ஜிச்சுன்னா யானைலாம் ஓடுது, சகடக் சகடக் சகடக்குன்னு. குதிரை ஓடுது, ஒட்டகச்சிவிங்க ஓடுது. ஒட்டகச்சிவிங்களாம் அப்படியே பனைமரத்துக்கு மேலே இருக்கிற வந்து நொங்க சாப்பிட்டுட்டு போயிடுது. அது ஓடுது, அம்புட்டையும் சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி காடே அதிருது. அப்போ இந்த சிங்கத்துக்கு என்ன போல்னஸ் பாருங்களேன். அப்போ அதை பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த சிங்கத்துக்கு என்ன போல்னஸ் வச்சிருக்கீங்க, இந்த போல்னஸ் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓங்கி அடித்தா 1.5 டன்னு எந்த பிரச்சனையும் காலி பண்ணிடலாமே ஆண்டவர். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரை தேடுகிறவர்களோ இல்லை, இன்னொரு வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் நீதிமான் பயப்படான், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாக. அப்ப சிங்கம் உள்ள இருக்கு. இப்ப இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க எனக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். சிங்கத்தோட தைரியம், அப்புறம் வந்து புறாவோட கபடம் இல்லாத தன்மை, இதெல்லாம் எனக்கு தாங்க, இதெல்லாம் தாங்க தாங்க ஆண்டவரேன் ஜெபிச்சப்பவர் சொன்னார். அதுகிட்ட இருக்கிறத உனக்கு தாங்கன்னு கேட்காத, உன்கிட்ட இருக்கிறதான் பிச்சு பிச்சு அங்கே கொடுத்துருக்குறேன். சில நேரம் ஒன்றை நீ மறந்துடுவ, ஒன்றை நீ மறந்த பிறகு உன் கண்ணாடியை காட்டிக்க பாரு, இந்த தைரியம் இருக்குல்ல, இதுதான் நீ அப்படின்னு உனக்கு காட்டுறதுக்கு தான் நான் வச்சிருக்கிறேன். பல நாட்கள் கடவுள் என்கிட்ட பேசியிருக்கிறார். இந்த முள்ளமண்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், தடவி கொடுத்துட்டு இருந்தா டப்புன்னு எதிரி வந்துட்டான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஷர்ட் அப்படின்னு அவ்வளோதான், கையெல்லாம் வந்து காயமாயிடும். நான் கூட சிலருக்கு ஜெபிக்க போகும்போது சிலருக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும். இயேசு நாமத்தில் என்னடப்பா அது, சாரி என்னை வணங்கவே மாட்டேன்னுட்டான், க்ளவுஸ் போட்டு தான் ஜெபிக்கணும். ஷர்ட்னு அடுத்த இருப்பாங்க பாருங்க, அதோட எதிரிலாம் ஓடிடும். நண்பர்கள் மட்டும் உள்ளவா, எதிரி வந்தோன்னா சட்டு தூக்கணும்னு ஓடிடும் எதிரியெல்லாம். சிங்கமே மரணம் கொண்டாரு, மற்றதெல்லாம் மரணம், மற்ற விஷயங்கள்லாம் மரணம். சிங்கம் மட்டும் இருந்து விளையாண்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு டிஜிஎஸ் தினங்க அன்பாக பேசிகிட்டே இருப்பார் பாருங்க. கடைசியில் ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்தில், அசுத்த ஆவியன்னா சரட்டுன்னு என்ன ஆயிடுவார், வேற ஒரு ஃபிகர் எடுத்துருவார். அவருக்குள்ள ஒரு அத்தாரிட்டி வரும். சிங்கம் முழிக்கிற மாதிரி உள்ளேருந்து ஒரு விஷயம் முழிக்கும். இப்படி எல்லா விஷயங்களும் நமக்குள்ளே இருக்குது. இதை நான் ரொம்ப கவர்ந்து பார்த்த, ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசித்த விஷயம் என்னென்னா, கமிலியன் அப்படின்னா இல்லை, வாட்ஸ் தட், பச்சோந்தி. பச்சோந்தி பார்த்துருக்கீங்களா? ஓந்தினா வேற, பச்சோந்தினா வேற. இந்த பச்சோந்தி என்ன செய்யும்னா, ஒரு மரத்தில் ஏறிச்சுட்டு வச்சுக்காங்களேன், அந்த ப்ரௌன் பச்சை கலர் மரம்னு வச்சுக்காங்களேன், கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும், அப்படியே பச்சையாயிரும். அதுக்கப்புறம் ஜல்னு மேலே போய் ஒரு பனை மரத்தில் ஏறுதுன்னா அப்படியே கருப்பாயிரும், நீங்கள் அதை கண்டே பிடிக்க முடியாது. அடுத்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மரத்தில் ஏறிச்சுன்னா ப்ரௌன் ஆயிரும், அது விரும்புகிற கலர்லாம் வரும். நான் ஒரு காலத்தில் பார்த்துட்டு ஒரு தடவை நின்னே பார்த்துருக்கேன் எப்படி மாறுதுன்னு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த டீயை வாங்கிட்டு திரும்பும்போது என்ன காணன்னு பார்த்தா அந்த கேப்பில் மாறி இருக்கும். அது எனக்குள்ள அப்படி இருந்துச்சுன்னா, நான் யூகேல போய் இறங்கின உடனே அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்களை அப்படி லைட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு நான் வெள்ளைக்காரன் ஹாய்
அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவில் போயிருக்கேன். அவனை பார்த்தோன்னே எவ்வளோ நல்லா இருக்கு யோசிங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே இப்படி ஒரு இது எனக்குள்ள ஒரு நிறமிகளை மாற்றக்கூடிய ஒரு இது இருந்தால் போகிற இடத்துல எல்லாம் அவனை மாதிரியே மாறிடலாம். என்னடா வெள்ளைக்காரன், இந்த 10 நிமிஷத்துக்கு நான் வெள்ளைக்காரன்டா. என்னடா ப்ரௌனு, இந்த 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரௌன்டா. இந்த பிளாக்டா நான். எவ்வளோ நல்லா இருக்கு யோசிங்க. இப்படியே ஜெபிச்சுட்டானே என்னமோ தெரியல, நம்ம கலர் வந்து ஒரே நிலைமையில் நிற்க மாட்டேன்ட்டு. என்ன சார் நேற்று வெள்ளையாக இருந்தீங்க, கலராக இருந்தீங்கன்றான், இன்னைக்கு கருப்பாயிட்டீங்கண்ணா. சார் நேற்று கருப்பாக இருந்தீங்க, காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. எப்படி உங்கள் முகம் அது வேலைவாக்க ஆரம்பிக்குது போல. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட பேச போகிறேன். ரொம்ப சீரியஸான மேட்ரு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு அப்படியே படுத்திருக்கும்போது திடீர்னு ஒரு வசனம் எனக்குள்ளே வந்துச்சு. ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். கைப்பற்றும் எல்லாரும் கைப்பற்றும். ஆமென். ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தர் சொன்னார், நீ மறுரூபம் ஆகத்தக்க ஒரு வல்லமை பச்சோந்திக்கு. எப்படி பச்சோந்தி என்பது ஒரு நெகட்டிவ் சென்ஸ்லேயே நம்மள்கிட்ட பேசிட்டாங்க. இது மூதையர் செய்த துரோகம். சரியா? மூதையார் செய்த துரோகம் எல்லாத்தையுமே எதிர்மறையாக பேசுகிற. அப்படி இல்லை, பச்சோந்தி வந்து ஒரு கிஃப்டடு. ஆமாம், அது என்ன போய் வந்து பேங்க்கில் லோன் வாங்கிட்டு கொடுக்காமையா போச்சு? அது என்னையா பாவம் பண்ணுச்சு? நீ பேங்க்கில் லோனை வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டு பச்சோந்தி வயசு சொல்லு. என்ன எப்படி நீ கம்பேர் பண்ணலாம்? ஏண்டா நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஊருக்கு மாற்றி ஏமாத்திட்டு திரிகிறீங்க. நீங்கள் எப்படா எங்களை போய் கம்பேர் பண்ணலாம்? எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, நாங்கள் தற்கொலை பண்ணிடுவோம்டா இப்பெல்லாம் பேசாரு அந்த அது. ஆமாம், ஒருத்தன் ஒரு 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 3000 ஆவியை 7000 ஆவி உள்ளே சுமந்துக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். 6000 ஆவி கரெக்டு. உடனே அந்த ஆவி சொல்லுது, ஐயா இவரை விட்டு நாங்கள் எங்கே போகிறோம், பண்டிகைகள்கிட்ட போயிடுறோம். பண்டிகைகள் போய் வேணாங்க ஹலோ வேணாங்கன்றப்ப போகலான்ட்டார் ஏசுனார். நேராக வந்தோன்னு, அட பாவி இந்த ஆவியோட வாழ்றதுக்கு செத்துடலான்டான்ட்டு எல்லாம் சூசைட் பண்ணி. இவனுக்கு வெக்கமாகி போச்சு, இந்த ஆவியோட எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தோம், பண்டிகைகளுக்கு இருக்கிற சென்சிட்டிவ் கூட நமக்கு இல்லாமல் போச்சுடான். இவன் வருத்தப்படுறான். பச்சோந்தி சொல்லுது, நீ வந்து ஊரை ஏமாத்திட்டு திரிகிற, ஏன் பேர் அதுக்கு நீ வச்சுக்கிட்டு இருக்க பச்சோந்தி? நாங்களாம் ஒன்றை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறோம். மனுஷன் மாதிரி வாழ்ந்துடக்கூடாதுப்பா. இந்த ஃபிஷ்ஷெலாம் சொல்லிச்சான். ஒரு ஃபிஷ் வந்து குட்டி ஃபிஷ் அப்படியே வெளியே தவிட்டு, அம்மா வெளியில் நல்லா இருக்கு, நம்மளாம் வெளியே போகலாமா அப்படின்னா, அம்மா மீன் சொல்லிச்சான், நம்மளாம் ஃபிஷ்ஷுமா தண்ணியில் இருக்கணும். இப்போ வெளியில் இருக்கலாம் செல்ஃபிஷ்ஷு, நம்ம ஃபிஷ்ஷு அப்படின்னு. மனுஷன் வந்து பச்சோந்தியை தப்பாக சொன்னான். பச்சோந்தி இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கிரீச்சர். ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். கர்த்தர் சொன்னார், உனக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் பச்சோந்தி எப்படி தன்னுடைய நிறத்தை முற்றிலுமாய் மாற்றுகிறதோ அப்படி உங்கள் உணர்வுகளையும் உங்கள் உருவங்களையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்குள் நான் வைத்திருக்கிறேன். அது நொடிப்பொழுதிலே உனக்குள்ளே வேலையை செய்யும். நொடிப்பொழுதிலே உனக்குள்ளே வேலை செய்யும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்னாரு, something is there which you have inside. அந்த transformation, the secret of transformation. நீங்க பச்சோந்தியை பார்த்தீங்கன்னா, if you know the reasons how it transformna, you can easily operate your transformation. Hallelujah. பச்சோந்தி எப்படி நிறத்தை மாத்துது அப்படின்றத நீங்க சயின்ஸை பார்த்துட்டீங்கன்னா உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி உங்களுக்குள்ள நடக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த பச்சோந்தி என்பது தன்னை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சு தேவன் உங்களுக்குள்ள இமைப்பொழுதுனா, இந்த சொடக்கு போகிறதுல 100ல் 1 பங்கோ 1000ல் 1 பங்கோ சொல்கிறாங்க. இதுக்குள்ளே 1000ல் 1 தான் இமைப்பொழுது. இப்படின்றக்குள்ள 100 தடவை நீ கண்ணை அமைச்சு எடுத்துடலாம். அப்போ அந்த அப்படின்றக்குள்ள நீங்கள் மறுரூபமாக முடியும். இந்த மறுரூபமாகக்கூடிய சக்தியில் தான் இன்றைக்கி நீங்கள் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் பிசாசு உங்களை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயத்தை சொன்னாலும் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மறுரூபமாகிறீங்க. உங்கள்ட்ட யாரும் விளையாண்டு பார்க்கவே முடியாது. அப்படின்றக்குள்ள நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சாதாரணமாக உட்காருங்க, ஸ்டேஜுக்கு போனால் வேற ஆள் ஆயிடுறீங்க. மறுரூபம் ஆயிடுறீங்க. மறுரூபம்னா என்னன்னு தெரியுமா? இங்கே வாங்க தம்பி, வாப்பா, நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி இருக்கேன், அவன் வா. சில டெலிவரன்ஸ் நான் கொடுக்கலான்னு விரும்புவேன். வா ஜேசு வாப்பா. மறுரூபம் அப்படின்னா என்னென்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இவர் இருக்காரு, இவர் ஒரு ரூபம், எல்லாம் சொல்லுங்கள், ஒரு ரூபம். இப்போ இவர் இருக்காரு, இவர் வேற ரூபம். இப்போ இவர் மனசுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, எப்படா இந்த மேக்ஸ்லேருந்து பாஸ் ஆகுறது,
எவனுக்கு கேனே நம்மளுக்கு சிக்குவாங்கலாம் தோட்டம் பேச்சுக்கு சொல்கிறோம்ப்பா. அந்த மாதிரி வந்து எதுனோ ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற தாட்ஸ் எல்லாம் வேற. என்ன, இவனுடைய உருவம் வேற, இவனுடைய சிந்தனை வேற, இவனுடைய ஆசை வேற, இவன் விருப்பம் வேற. கைத்துட்டுங்க. டோட்டல் பர்சனாலிட்டியே வேற. பர்சனாலிட்டின்னு என்னென்ன வருது? உருவம், ஆசை, விருப்பம், வில் பவர் எல்லாமே வேற. இப்போ இவர் வேற. ஆமாம், இவர் மனசில் இருக்கிறது வேற. எம்எஸ்சியை படிச்சுட்டு பிஎட முடிச்சுட்டு இவங்க கூட குப்பை கொட்டுற மாதிரி ஆகி போச்சடா அப்படின்னு இவர் நினைக்கல. தீர்க்க தரிசி என்று காண்கிறேன். இவருடைய உருவம் வேற. இவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்காக நான் வாழ்வேன், வந்து தேவனுடைய ஊழியர்களுக்கு செய்வது தேவனுக்கே செய்கிற மாதிரி என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி செய்யணும்னு இவருடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் வேற. சென்னைக்கு நாங்கள் எல்லாம் போயிருக்கிறோம். நாங்கள்லாம் ஒரு நோக்கத்தோடு போயிருக்கேன். திடீர்னு குரோம்பேட்டைக்கு போகிறேன்றாப்பெல்லாம் இல்லை தம்பி, நம்ம அதுக்கு வரலப்பா, வேறொரு விஷயமாக வந்திருக்கிறோம். ஆனால் அவர் உருவத்துக்குள்ளே இருக்கிற விருப்பங்கள் வேறு, இவருக்குள்ள இருக்கிற வேறு. இப்போ இந்த உருவம் என்ன செய்யுது? இமைப்பொழுதிலே இந்த உருவமாக மாறிடுது. உருவம் மாறுது, எண்ணம் மாறுது. நல்லா பாருங்க, உணர்ச்சி மாறுது, விருப்பம் மாறுது, ஆசை மாறுது, கோல் மாறுது, எல்லாம் மாறுது. கை தட்டுங்க. இமைப்பொழுதிலே நாம் வேறு உருவமாவோம். நல்லா 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 நல்லா. மறுரூபம் என்கிற வார்த்தை பரலோகத்தோடு தொடர்புடையது அல்ல, அது பூமியோடு தொடர்புடையது. உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை வருகையோடு தொடர்புடையது மட்டுமல்ல, அது பூமியோடு தொடர்புடையது. ரொம்ப முக்கியமானது. வீட்டுக்கு வயர் கனெக்ஷன் நல்லா கொடுத்துட்டு கடைசியில் சப்ளைக்கு ஈபி எழுதி கொடுக்காம வெளியில் கொக்கியை போட்டிங்கன்னா, அவரை கூட்டிகிட்டு வந்து ஈபிலேருந்து வந்தேன், சார் பாருங்கள் சார் கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம். கனெக்ஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க, கொக்கியை கொண்டு போய் வேறு இடத்துல போட்டிருக்கே தம்பி. அதே மாதிரி மறுரூபம்னா என்ன? உயிர்த்ததை எல்லாம் நல்லா பேசிட்டாங்க தம்பி, இன்னும் முடியலை, வா. உன்னை இப்படி இழுத்துட்டு போனது யாரு? நீ இப்படி போக மாட்டே யாரு? இவர் தானா? இன்னைக்கு டெலிவரன்ஸ் உனக்கு இருக்கியா? சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டெலிவரன்ஸ் கர்த்தர் எனக்கு ஒரு விஷயத்தில் கொடுத்தாரு. அப்படி ஒரு டெலிவரன்ஸை இப்போ கொடுக்குறாரு. இப்போ என்னன்னா, நல்லா கவனிங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? முக்கியமான வார்த்தையா, ஈபியில் எல்லாம் இது மாதிரி வீட்டுக்குள்ளே கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டீங்க. என்ன சொல்லுவோம், வயரிங்கை நல்லா பண்ணிவிட்டு அந்த கொக்கியை கொண்டு போய் எங்கே போட்டீங்க? திருட்டு கரண்ட்டில் போட்டீங்க. நீங்கள் அவர் கூட்டு போய் ஈபிலேருந்து வந்தவரை பார்த்துட்டு, ஐயா வந்து நீங்கள் ஈபிலேருந்து வந்திருக்கிறீங்க, நாங்கள் எல்லாம் நல்லா தானே பண்ணியிருக்கோம். நான் வந்ததே உன்னை காலி பண்ணு தான் வந்திருக்கிறேன் ஈபிலேருந்து. இல்லை, நான் வர சொல்கிறேன், உங்களை காலி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறேன்றப்ப நீங்கள் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாலே அவர் மாட்டணுன்ற முடிவோடு வந்திருக்காரு. நீங்கள் கொக்கியை கொண்டு போய் வேறு இடத்துல போட்டிருந்தீங்கன்னா. இப்போ உயிர்த்தெழுதலை பற்றி அழகாக பேசிட்டாங்க, மறுரூபத்தை பற்றி சூப்பராக பேசிட்டாங்க, ஜீவனை பற்றி நல்லா பேசியிருக்கிறாங்க. ஆனால் கொக்கியை கொண்டு போய் வருகையில் போட்டாங்க. மறுரூபம் என்ற வார்த்தை பூமியில் வாழும்போது நடக்கிற ஒரு சம்பவம். இயேசு பரலோகத்துக்கு போய் மறுரூபமாகல, மறுரூப மலை பூமியில் இருக்கும் போது தான் மறுரூபம். மறுரூப மலை பரலோகத்தில் இல்லை, பஸ் ஏறி போனால் எருசலேமில் பார்க்கலாம். அப்ப மறுரூப மலை பூமியில் இருக்கிறது என்றால், மறுரூபம் பூமியில் ஆனார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் பூமியிலே நடக்குது. இந்த மறுரூபம் ஏற்கனவே உங்களுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தான் 8 மணிக்கு இருந்தவங்க மனநிலை வேற, 10 மணிக்கு இருக்கிறவங்க மனநிலை வேற. இப்ப நீங்க மறுரூபமாகி இருக்கிறீர்கள். கையை தட்டுங்க. இமைப்பொழுதிலே when you get the revelation in the fraction of second, you become transformed. ஒரு எக்காலம் உங்களுக்குள்ள தொனிக்கும், ஒரு ரெவலேஷன் உங்களுக்குள்ள வந்த உடனே இமைப்பொழுதிலே மறுரூபமாகும். அதனால தான் பாவியாய் இருந்தவர்கள் மறுரூபமான உடனே பரவசமாய் துதிக்கிறார்கள். யார் சார் ஒரு பாவியா? ஆமா, மறுரூபமாயிட்டாரு. வருத்தத்தில் இருக்கிறவன் மறுரூபமான உடனே பரவசமா ஆராதிக்கிறான். என்ன சார்? மறுரூபமாயிட்டாரு. ஒரு இமைப்பொழுதிலே உங்களை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சக்தியை கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிறார். Come on, operate it and release it in the name of Jesus. இவன் வேறு, இவன் ஆசை வேறு, இவன் விருப்பம் வேறு,
இவன் எண்ணங்கள் வேறு, இவன் நோக்கங்கள் வேறு, இவன் உணர்ச்சிகள் வேறு. இப்பேற்பட்ட ஒருவன், இவன் எண்ணங்கள் வேறு, இவன் உணர்ச்சி வேறு, இவன் ஆசை வேறு, இவன் விருப்பம் வேறு. இந்த உருவமாய் நிமிடத்தில் ஒரு செகண்ட்ல மாறுவது போல நம்முடைய பழைய மனிதன், பழைய ஆசை, பழைய விருப்பம், பழைய மனிதன் அரை மணி நேரத்துக்கு பேச, கால் மணி நேரத்துக்கு பேசுறாங்க, ஒரு செகண்ட் அப்படியே மறுரூபமாக்கி வேற ஆளாகிறார். இங்கதான் பிசாசு 100% தோல்வியை தழுவுகிறான். என்னடா அது எப்படி சார்? அதாவது நீங்க ஒரு புது ஒரு BMW கார் வாங்கியிருக்கிறீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு கார் வாங்க முடியல அப்படின்ற வெறியில ஒருத்தன் ஒரு லாரியை கொண்டு வந்து நீங்க கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது என்ன செய்யறான்? மோதி டக்கால் நெளிஞ்சு வளைஞ்சு நொறுங்கிடுச்சு, பேனட்டே காலி ஆயிடுச்சு. உடனே அப்படி எட்டி பார்த்து அப்படின்ட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் கொக்கியை மாட்டிட்டு வீட்டுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? வண்டி இழுத்துட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு ஆவலோடு உட்காந்துருக்கேன் அவங்க தெருமுக்கில். நீங்கள் என்ன செய்றீங்க? அவன் நசுக்கிட்டு போனோடனே திரும்ப காரை ஸ்டார்ட் பண்ணி ஜகால் 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 ஜகால்னு அப்படி டெர்மினேட்டரு. அவன் யார்? வில்லை மாதிரி இல்லை ஹீரோ மாதிரி, அவர் பேர் என்ன, ஆர்னால்டு மாதிரி டவக்கு நெஞ்சு திரும்ப அப்படியே கார் புதுசாகி சக்க 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 பெயிண்டிங் கீண்டிங் எல்லாம் அப்படியே வர்ற வழியிலே புதுசாகி அப்படி திரும்ப அப்படி புது ரோல்ஸ் ராய்ஸாக இறங்குறீங்க. அப்போ தெருலேருந்து பார்க்குறேன், என்னடா இப்போ நசுக்கி போட்டோம். அதுக்கு மறுரூபமாகக்கூடிய சக்தி இருக்கு. கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை அணைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஜஸ்ட் இந்த பச்சோந்தி கலரை மாறுற மாதிரி நீ பச்சோந்திக்கு கலர் மட்டும்தான் மாறும். ஆனால் உனக்குள்ள நான் கொடுத்துருக்கிற மறுரூபம் எல்லாத்தையுமே மாற்றும். மைண்டு, தாட்டு, டிசையரு, லாங்கிங்கு, இன்ட்ரெஸ்ட்டு, ஈவன் யுவர் அவுட்டு லுக்கு எல்லாமே மாறும். கையை தட்டி ஒரு திருடம் கொடுப்பா. ஓகே. சிங்க கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை அணைத்தார். சிங்க கேபியோ ஆமென். மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகுங்கள். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்று சொன்ன ஒரு இமை பொழுதிலே நீ மறுரூபமாவாய். Devil cannot overtake you, cannot overcome you, cannot overlook you. அவன் உன்னை ஜெயிக்க முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை மீறி அவன் ஒரு காரியத்தை வீட்டுக்குள்ள செய்ய முடியாது. ஆமென். இப்போ இந்த பச்சோந்தி எப்படி சார் இந்த கலர் மாறுதுன்னு சயின்ஸுக்குள்ள போய் பார்த்தோம்னா அவன் சொல்றாங்க, the secret of அந்த சேஞ்சிங் த கலர்ஸை எத்தனையோ நூற்றாண்டுகள் அறிவியலால் கண்டுபிடிக்க முடியல. சமீபத்தில் தான் ஜெனிவா யூனிவர்சிட்டியில், சுவிஸில் ஜெனிவா யூனிவர்சிட்டியில் அறிஞர்கள் ஒரு 70% கண்டுபிடிச்சாங்களாம் எப்படி இந்த பச்சோந்தி கலரை மாற்றுதுன்னு. அதுக்கு நான் சொல்கிற ரீசன் நம்பர் 1, இந்த பச்சோந்தியோடைய நிறமிகள் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன கலர் நிர்ணயிக்கிற இந்த நிறமி, இந்த நிறமிகள் 24 மணி நேரமும் மூளையோடு தொடர்புடையதாகவே இருக்கிறது. 24 hours கனெக்ஷன். சொல்லி எல்லாம் கையை தட்டு, நல்லா தட்டு, புரிஞ்ச எல்லாம் அல்ல இல்லையா சொல்லி கையை தட்டு, எல்லாம் சொல்லுங்க. 24 hours கனெக்ஷன், பாடி டு ஸ்பிரிட். 24 hours கனெக்ஷன். It is transforming you. It is transforming you continuously at any time. You can be transformed when you have a non-stop connection with the Heavenly Father. அந்த மூளை கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா, பச்சையில் ஏறிட்டோம்னா அப்படியே நிறங்கள்லாம் பச்சையாகுமா. அப்படிதான் ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த ஆவியான ஒரு ஆவியோடு, பிதாவாகிய தேவனோடு ஆவியான ஒரு உதவியினாலே நீ இணைக்கப்பட்டு 24 மணி நேரம் இருக்கும்போது அப்படியே அவர் ஒவ்வொரு செகண்டும் ஒன்று மறுரூபமாயிட்டே இருந்தார். ஓ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாரே, ஆவியினால் யுத்தம் வேணே, சாத்தானை சவுக்கு
மட்டும் நான் உணர்றேன். 30 வருடம் தேவனோட நடந்திருக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஒன்று தெரியுது, வெற்றியின் கடைசி நிமிடத்திற்குள் வளர்ந்து விட்டோம். 100% வெற்றியின் 100% வெற்றியை நாம் அனுபவிக்கக்கூடிய கடைசி நிமிடத்துக்குள்ள வந்துட்டோன்றத நீ ஆவியில நல்லா உணர்றேன் சார். we are the blessed generation. கையை தட்டு, இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆமென், 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 ஆமென். இந்த பைபிளில் படித்ததெல்லாம், வேதத்தில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் கனவு கண்ட ஒரு நாட்களுக்குள்ள வந்துட்டோம். நமக்கு இருக்கிற ஞானம் சாலமோனின் ஞானம் அல்ல, தானியேலின் ஞானம். லூசிபரை பற்றி சொல்லும்போது தானியேலின் ஞானத்திற்கு ஒப்பானவன் அப்படின்னா, தட் இஸ் கம்ப்ளீட்லி கனெக்டட் வித் த ஹெவன்லி பீயிங்ஸ். டேனியலோட விஸ்டம் எல்லாம் சூரியனுக்கு மேலே, சாலமோட விஸ்டம் ஃபுல்லாக சூரியனுக்கு கீழே. ஆமாம் என் அன்புக்குரியவர்களே, அப்போ நமக்குள்ள நம்ம இந்த கடைசி நிமிடத்துக்கு வந்திருக்கிறோங்க. உலகம் அல்ல, ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியும், இந்த ஹியூமன் ஹிஸ்டரி ஃபுல்லாக எதிர்பார்த்த ஒரு நிமிடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். பக்கத்தில் கொடுங்க ஒன்று சப்புன்னு கொடுத்து, நீ எல்லாம் கொடுத்து வச்சாலும் இந்த காலத்தில் பிறந்ததுக்கே உனக்கு, ஆமாம் நீ கொடுத்து வச்சவன். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ தான் அந்த மறுரூபம்ன்ற ஒரு விஷயமெல்லாம் ஓல்டு கவனன்ட்ல இருந்தவன்லாம் நினச்சே பார்க்காத ஒரு விஷயம். புதிய ஏற்பாட்டில் பிறந்த ஓல்டு கவனன்ட் காரணம் நினச்சி பார்க்காது. இதெல்லாம் அவர்கள் கனவு கண்டு கூட, அதான் இயேசு சொன்னார், அவர்கள் ஞானிகளும் கல்விமான்களும் மன்னிக்கவும் நீதிமான்களும் அவங்கெல்லாம் விரும்பி அவங்க பெறாத இடத்துக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்போவுமே கடைசி காலத்தில் அவன் பிறந்திருக்கும். எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், ஒரு அப்பாவுக்கு கடைசி பிள்ளை எப்போவுமே செல்ல பிள்ளை. யோசேப்பு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் பென்யமீனை ரொம்ப பிடிக்கும். ஏன் கடைசி பிள்ளை. என்னை கூட ரொம்ப பிடிக்கும் பிதாவுக்கு. ஏன்னா நாங்களாம் கடைசி பிள்ளைகள், நம்மளாம் கடைசி பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்கள். மூத்த பிள்ளைக்கு பொறுப்பு நிறையா இருக்குது. ஆமாம், ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் தான். உலகம் அழிஞ்சிச்சுனாலுமே அவன் வேலை தான். ஆனால் நாங்களாம் கடைசி பிள்ளைகள். ஆமென். ஆதாம் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது. நாங்களாம் செல்ல பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்கள். அதனால தான் வேதத்தின் மிகப்பெரிய சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. ஸோ இந்த பச்சோந்தியை போல நிறமாற்றுறது போல உங்களை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்குள்ளும் இது இருக்கு. அதனால தான் இல்லாட்டி நாம் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம். இன்றைக்கு நம்ம அழியாமல் இருக்கிறோம்னா அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் மறுரூபமாகக்கூடிய சக்தி நமக்குள் இருக்கிறது. ஒன்று, இந்த பச்சோந்தி 24 மணி நேரம் அதோட நிறமிகள் மூளையோடு தொடர்புடையது. மூளையோட கட்டளை கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் எந்த ஒரு மனுஷன் கடவுளோடு 24 மணி நேரம் தொடர்புடையவனாக இருக்கிறானோ அவனை ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் அந்தந்த சூழ்நிலையிலே மறுரூபமாக்கி கொண்டே இருப்பார். ரெண்டாவது, எல்லா உயிரினங்களுக்கும் என்ன இங்கே பாருங்க, நான் ஆவியானவர் சொன்னார், போய் பச்சோந்தியை படின்னு. ஒரு 10 வரி தான் படித்தேன். 10 வரிகள் அவ்வளோ விஷயம். ரெண்டாவது, இந்த எல்லா உயிரினங்களுக்கும் பச்சோந்திக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லா உயிரினத்துக்குமே 2 கண்ணு சேர்ந்து ஒரு காட்சி தான் பார்க்கும். ஆனால் பச்சோந்தி மட்டும் 2 கண்ணில் 2 காட்சியை பார்க்கும். புரிஞ்சவன் கையத்தட்டு, புரிஞ்சால் மட்டும் கையத்தட்டு, புரிஞ்சால் மட்டும் கையத்தட்டு. We have 2 eyes. கையத்தட்டு. ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஐஸ். ஆமென். இதை பார்த்து ஒரு பச்சோந்தி ஒரே நேரத்தில் 2 காட்சிகளை காணக்கூடிய திறமை படைத்தது. இதை பார்த்துக்கிட்டே இருக்குமா, இங்கே ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கு, அதே நேரத்தில் இந்த கண்ணு தனியாக செப்பரேட்டர் ரோல் ஆகுமா. இந்த கண்ணு கிளாக் வைஸில் சொல்லலுமா, இந்த கண்ணு ஆன்டி கிளாக் வைஸில் சொல்லலுமா, எப்படி வேணாலும் சொல்லணுமா. 360 டிகிரி சுத்தக்கூடிய தன்மை பச்சோந்தியோட கண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த 2 கண்ணு 2 மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பாருங்க அழுதுகிட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டே இருப்பேன், இன்னொரு பக்கம் உயிர்த்தெழுதல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் ஐசியூ பார்ப்பீங்க, இன்னொரு பக்கம் சாட்சி சொல்ற ஆவியினால் கொடுப்பார் இடமே. ஆமே. ஓ ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே ஆமே என்னை காண்பவர், அவரே என்னை
என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா.